ஹாய் கைஸ், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங். இப்போ ஆன்லைன் போட்டேன். இன்றைக்கி 15ஆந்தேதி ஆன்லைன் போட்டாச்சு. ஃபஸ்ட் ஆர்டர் 11:15 தான் போட்டேன். நமக்கு 11 மணிக்கு மேலே வரைக்கும் டைம் இருக்குது. 11 மணிக்கு தான் போடணுன்ட்டில் 11:30 வரைக்கும் போகலாம். 11:29 வரைக்கும் ஆன்லைன் போட்டுக்கலாம். மொதல் ஆர்டர் பார்த்திங்கன்னா அன்னப்பூர்ணாலே அடிச்சிருச்சு. அன்னப்பூர்ணால் அடிச்சிருக்கு. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வரைக்கும் ஓட்டலான்ட்டு இருக்கிறேன் கைஸ். ஃபுல்லாக இதில் அப்படியே ஃபுல் பண்ணணும். ஃபுல்லாக ஓட்டலான்ட்டு இருக்கிறேன் கைஸ். சரியாகவே ஓட்டலை கொஞ்ச நாளாகவே. இந்த வாரம் நல்லா ஃபுல்லாக புஷ் பண்ணி ஓட்டலான்ட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 1.7 19,800 ஜீரோ பண்ணிடுறேன். அவ்வளோதான் கைஸ். ஃபஸ்ட் ஆர்டர் அன்னப்பூர்ணால் அடிச்சிருக்கு. இன்றைக்கி நான் வந்தது கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அதனால தான் 11:15 ஆன்லைன் போட்டேன். அடுத்த வாரம் ஒரு வீடியோ 1000 வியூஸ் தாண்டி போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். 1000 வியூஸ் எல்லாம் போகும்னு நான் நினச்சே பார்க்கல. தேங்க்ஸ் எல்லாத்துக்கும், ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும். நாங்கள் தங்கியிருக்க மேன்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. வாடகை வந்து 4000 ரூபா. சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ தான் நான் வந்தோம். நாங்கள் ஆள் இல்லாத நேரத்தில் நல்லா மாப்பெல்லாம் போட்டு நல்லா க்ளீனாக தான் வச்சுருக்குறாங்க. எல்லாமே நீட்டாக தான் இருக்குது. நாங்கள் 6 பேர்த்துக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஷவர் இருக்குது. பரவாயில்ல, நல்லா டீசென்ட், நல்லா நீட்டாக இருக்குது. பார்க்கிங் வசதி இருக்குது மெயினாக. மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பார்க்கிங்கே இல்லை. பார்க்கிங்கெலாம் வெளியில் தான் நிப்பாட்டியிருக்கிறாங்க. பகலில் நிப்பாட்டிக்கலாம், நைட்லாம் போய் நிப்பாட்டினோம்னா வெளியில் தான் நிப்பாட்டணும். அந்த மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. பார்க்கிங் தான் ஃப்ரீயாக இருக்குது. ஆர்டர் ரெடி வந்துருச்சு. இப்போ தான் மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஆர்டர் ரெடி. இங்கே 4 பேர், இங்கே 4 பேர். இப்போ இத்தனை பேர், ஆள் அதிகம்தான். நான் 6776. ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டேன். பிக்கப் கம்ப்ளீட் போட்டாச்சு. ஃபஸ்ட் ஆர்டரே சிஓடி கைஸ். லாகின் அதிகம் தான் கைஸ். இன்றைக்கி எப்படியும் 4 மணியாவது ஆயிரும். ஃபுல்லாக முடிக்கணும்னா 4 மணி 5 மணி ஆயிரும் போய். ஃபுல் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 4-5 ஆயிரும். அப்புறம் வந்து தூங்கி அடுத்த நாளத்துக்கு ஐயோ. ஹலோ, ஸ்விக்கிலேருந்துங்க. 3rd ஃப்ளோர் வருதுங்களா? ஆ, இது பே பண்ணும் 527. ஓகே, தேங்க்ஸ் கைஸ். 2வது ஆர்டர் வந்துச்சு. 25 ரூபா ஆர்டர் தான், லோக்கல் ஆர்டரு. நின்றுட்டுருக்கேன், அங்கேயே அடிச்சிட்டாங்க. அப்படியே ரீச்சும் கொடுத்துட்டேன். ரெடியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆஹா, செல்ஃபி கேட்குது. 2வது ஆர்டருக்கு ரீச் ஆகிடுச்சு. அண்ணா 3230 அண்ணா
3230. ரெண்டாவது ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. பாஸ்வேர்டு லோக்கல் ஆர்டர் தான் கைஸ். 25 ரூபா. சாரி கைஸ், நான் அப்படியே உங்களுக்கு ஒரு 4 மணி 5 மணிக்கு மேலே நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ஆர்டர் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு தெரியல. அப்புறம் நான் மன விரக்தியில் புலம்பிக்கிட்டே இருப்பேன். ஒரு 4 மணி 5 மணிக்கு மேலே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே வித் மீ கைஸ். அப்புறம் சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ணிடுங்க. பாய் கைஸ். இப்போ வரைக்கும் மணி வந்து பார்த்திங்கன்னா 4:45 ஆச்சு. 4:20 ஒரு ஆர்டர் அடிச்சது. சரி, அதை கொடுத்துட்டு அப்படியே வீடியோ போடலான்னு வெயிட் பண்ணேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓட்டியிருக்கிறேன். கரெக்டாக வெள்ளலூரில் இருக்கிறேனுங்க. நம்ம ஜோனுக்கு இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும். இதுதான் நம்ம ஜோனு. 11 ஆர்டர் முடித்து 425 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கேன். 5 மணி நேரம் ஆயிருக்கு லாகின்னு. இதில் என்ன ஆச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் ஆஃப்லைன் போயிடுச்சு. எப்படி போச்சு, எதுக்காக போச்சுன்னே தெரியல. 10 நிமிஷம் ஆஃப்லைனில் போயிருந்து நான் கவனிக்கவே இல்லை. நெட்டு ஏதோ ப்ராப்ளமாட்டிருக்கு. ஆர்டரில் நானும் உட்காந்துட்டே இருந்தால் அப்புறமா செக் பண்ணி பார்க்குறேன். அங்கே பாருங்கள், இந்த 3:18க்கு பாருங்கள், 18லேருந்து 3:36 வரைக்கும். நல்ல வேலை செக் பண்ணலாம். நான் பாட்டுக்கு அப்படியே உட்காந்துட்டே இருந்திருப்பேன். இப்போ செக் பண்ணி பாருங்கள் நீங்களும். அப்புறம் ஆர்டரே இல்லை. பார்த்தீங்கன்னா 11 ஆர்டர் முடிச்சாச்சு. 465 ரூபா வந்துருச்சு. அதில் வந்து அது ரிட்டன் ஆர்டர்றதுனால 10 ஆர்டர் தான் கணக்கு வரும். 10 முடிச்சாச்சு. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிக் வந்துருச்சு பார்த்தீங்களா. 3.5 மணி நேரம் இருந்தால் போதும். 11 to 3 4 மணி நேரம். அதில் 3.5 மணி நேரம் இருந்தால் போதும். அரை மணி நேரம் நமக்கு பர்மிஷன் உண்டு. அதனால் நாம் 11:30க்கு தான் ஆன் பண்ணோம். அதனால அது பிரச்சனை கிடையாது. 36 ஆர்டர் இப்போ முடித்தோம்னா இப்போ 1400 ரூபா தருவாங்க. 36 ஆர்டர் முடிக்கணும். இப்போ என் கணக்கு பார்த்திங்கன்னா 11:30க்கு ஆன் பண்ணோம். 4:30 வரைக்கும் கணக்கு போட்டிங்கன்னா 5 மணி நேரம் ஆச்சுங்களா. 4 மணி நேரத்துக்கு 4 அதில் 1 மணி நேரம், 5 மணி நேரம் ஆச்சு. 5 மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா 5 மணி நேரத்துக்கு எத்தனை ஆர்டர் ஓட்டியிருக்கோம்? 10 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். அப்போ அவருக்கு 2 ஆர்டர் மாதிரி. கிளம்பூர் சைட்லாம் மழையில் நினச்சிட்டே போனதுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல. ஃபுல்லாக டார்கெட் முடிச்சுட்டு தான் கேஸ் நான் போவேன். முடிக்காமலாம் போக மாட்டேன். காலையில் 7 to 10 ஓட்டினோம்னா 30% தராங்க. 30% தந்தாலுமே ஒரு நீங்கள் 7 to 10 ஓட்டும் போது எப்படி பார்த்தாலும் ஒரு 100 ரூபா 150 ரூபா தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் நைட்டு இருந்து ஆர்டரை முடிச்சிங்கன்னா 5 ஆர்டருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 400 வரைக்கும் இன்சென்டிவ் தராங்க. அது எவ்வளவோ பரவாயில்ல. 5 ஆர்டருங்கிறது நீங்கள் ஒரு 2 மணி நேரத்துலேயே முடிச்சிடலாம். 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். அதிகபட்சம் சொல்கிறேன் நான். நீ இப்போ எத்தனையா 5 ஆக போகுது. ஒரு 8 மணிக்கிட்ட நான் கன்டினியூ பண்ணிட்டேங்களோ. 8 மணிக்கிட்ட கன்டினியூ பண்ணுறேன். பாய் கைஸ். இப்போ ஒரு டெலிவரி கொடுத்தேன். 55 ரூபா 30 ரூபா சர்ஜு. அதிசயமாக இருக்குது. வரைக்கும் நான் இப்படி சர்ஜு வாங்கினதே இல்லை. ஃபஸ்ட் டைமு. அடுத்த ஆர்டர் அடிச்சிட்டாங்க. சிங்கானூர் டு போத்தனூர். அப்பாடா, இங்கிட்டு பூரா மழையாக இருக்குது. அங்கிட்டு ஓடிட்டால் கூட பிரச்சனையே இல்லை. இங்கிட்டு நீலாம்பூர் இந்த சைட்லாம் சரியான மழை கைஸ். நான் அப்படியே ஓடிடுறேன். இந்த வழியில் பண்ணலான்னு பார்த்தேன். சர்ஜு வரவங்க எனக்கு உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும்னு நினச்சேன். அதான் சர்ஜுக்கு வீடியோ போட்டேன். நான் 2.5 கிலோமீட்டர் தான் வந்திருக்கேன். பிக்கப்பு ட்ராப்பு 2 செய்து 2.5 கிலோமீட்டர் வந்தேன். 30 ரூபா சர்ஜு, 25 ரூபா ஆர்டர் போய் வந்துருச்சு. சார்ஜரை கழட்டி விட்டுறேன். ஃபுட் ரெடி ஆகலைன்னா இப்படியே விட்டுருவேன். ஃபுட் ரெடி ஆனனால ஆனால் 7258 999 தாங்க. இங்கே ஓடிபி போட்டிருக்காங்க பாருங்க. இந்த ஓடிபி போட்டோம்னா தான் அக்செப்ட் ஆகும். அவ்வளோதான். பிக்கப் போட்டாச்சு. 536 ரூபா. மேப் ஆன் பண்ணி சார்ஜரை போட்டு சொருகிற வேண்டியதான். இந்த ஆரம்லாம் பிடுங்கி வைக்கணும். எங்கே போனேன்?
8 கிலோமீட்டர் கைஸ். கேஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன் இன்றைக்கி. ஃப்ரேம் பெர் செகண்ட் கொஞ்சம் கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆகுதா இல்லை இந்த ஷேக்கெல்லாம் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது இன்றைக்கி. ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இம்ப்ரூவ் ஆகிருந்துச்சுன்னா ஓகே, இல்லை பழையபடி வேணால் பழையபடி வச்சிடறேன். இங்கே வியூஸ் நல்லா இருக்கு. இருக்குதுங்க வியூ நேராக இருக்கிறதெல்லாம் கேரளா நினைக்கிறேன். கேரளாவாக இருக்கும். நெக்ஸ்ட் மணி வந்து கரெக்டாக 9:10 ஆச்சு. 1020 ரூபாய்க்கு ஆர்டர் பே ஓட்டியிருக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 24 ஆர்டர் காமிக்குது. ஆனால் அது 3 ரிட்டன் பே. ஸோ 4மே ரிட்டன் பே. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 20 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 20 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் 16 ஆர்டர் முடிக்கணுங்க. இன்னும் முடியலை. இப்போவே நாளைக்கு தான் ஆஃபரும் போட்டாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே பார்க்குறேன். நாளைக்கு 1055 கேஸ். இன்றைக்கி 1400. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1055 ரூபா போட்டிருக்காங்க. இன்றைக்கி 1000 ரூபா ஆர்டர் பேவே ஓட்டிட்டேன். ஒரு இன்னும் 16 ஆர்டரா? வாய்ப்பே இல்லை. 16 ஆர்டருக்கு இன்னும் எவ்வளோ நேரம்? 8 மணி நேரம். 8 மணி நேரம்னா 3-5 மணி ஆகிருக்கும். 5 மணி ஆகிறது பிரச்சனை இல்லை. 5 மணி வரைக்கும் அப்படின்னா ஒரு 3 மணி 4 மணினா பிரச்சனை இல்லை, இருக்கலாம். அப்போ நம்ம வந்து கடைசி பூட்டுக்கு வேணால் எய்ம் பண்ணலாம். கடைசி பூட்டுக்கு முந்தின பூட்டு வேணால் அது வேணால் நம்ம எய்ம் பண்ணலாம். அது எவ்வளோ போட்டிருக்குன்னா 32 ஆர்டர். அதுலேருந்து 4 ஆர்டர் கம்மி. 1210. ஒரு 190 ரூபா கம்மியாக வரும். 32 ஆர்டர் முடித்தா 1210. 36 ஆர்டர் பார்த்தா 1400. 21 ஆர்டருக்கு இப்போ 750 ரூபா. இன்னும் ஒரு ஆர்டர் பார்த்தா தான் முதலாக்கே ஓப்பன் ஆகும். 21க்கு 700 வாங்கலாங்க. 3 ரூபா நான் எய்ம் பண்ணி ஓட்டுறேன். ஓகேங்களா? சரி கேஸ், நான் ஆர்டர் எடுத்துகிட்டு ஒரு 12 மணிக்கு இது வீடியோ போடுறேன். 12 மணிக்கு போட்டோன்னா தான் ஒரு முடிவு என்னென்னு தெரியும். கண்டினியூ பண்ணுறதா இல்லை போதுமா. ஸோ ஓகே கேஸ், நான் அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆச்சு. 2:10. இப்போ ஒரு ஆர்டர் கொடுத்தேன். 9 கிலோமீட்டர் இருந்ததுக்கு 57 ரூபா. மல்டி ஆர்டர் இது. 9.3 9,654. 6 ரூபா கொடுக்குறாங்க கிலோமீட்டருக்கு. இப்போ எவ்வளோ ஓட்டியிருக்கிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க எத்தனை மணி எவ்வளோ நேரம் நிற்க வச்சாங்கன்னு பாருங்க. 9:50 கிடச்சிருக்கு. 9:15க்குங்களா? 9:15க்கு அப்புறம் எத்தனை மணி கிடச்சிருக்கு பாருங்க. 9 மணி, 9:15, 9:45, 9:55. இதெல்லாம் ஓகே. 9:55க்கு அப்புறம் பாருங்கள் 11:03, 11:30. ரொம்ப இது பண்ணுறாங்க கைஸ். பாருங்க 1594 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கேன் கைஸ். 1600 ஆர்டர் பே. 36 ஆர்டர் மொத்தமாக, ரிட்டன் ஆர்டர்லாம் சேர்த்தி. ஆனால் 30 ஆர்டர் தான் கணக்கு. இன்னும் 6 ஆர்டர் வேணும். இல்லைனா 2 ஆர்டர் முடிச்சுட்டு போகிறனாலும் போய்க்கலாம். பார்க்கலாம் கைஸ். மல்டி இது அடிச்சதுன்னா நான் மல்டி அடித்தா கண்டினியூ பண்ணி ஓட்டுறேன். இல்லை சிங்கிள் ஆர்டர் அடிச்சதுன்னா அப்புறம் அவ்வளோதான், 2 ஆர்டரோட கிளம்பிக்கலாம். ஏன்னா 3 மணிக்கு மேலே ஓட்டினாலும் நமக்கு பிரயோஜனம் இல்லை. 3 மணிக்கு மேலே ஓட்டி அப்புறம் மறுபடியும் 5 மணி வரைக்கும் ஓட்டினா கூட முடியாது. இன்ஸ்டாமார்ட் ஆர்டரா வேறுங்க? இல்லையே, இன்ஸ்டாமார்ட் அன்றைக்கே ஒரு நாய் போய் ஃபோன் எடுக்கலை. நான் இப்படி ஆகுதும். ஓகே கேஸ், இந்த ஆர்டரை எடுத்துகிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இன்ஸ்டாமார்ட்டில் இப்போ ஆர்டர் அடிச்சதில்ல வேறுங்க, இந்த மாதிரி பேக்கில் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப கோல்டான ஐட்டம், குளிரான ஐட்டம் எல்லாம் இப்படி தான் கொடுப்பாங்க. ஒரு ஐஸ்கிரீமு, பன்னீர்,
இந்த மாதிரி ஐட்டம் வரும்போது இந்த பேக் இப்படி தான் கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணலைன்னா 229 ரூபா டிடெக்ட் பண்ணுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இப்படி தான் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா அவர் இப்போ கொடுக்குறதுக்கு உண்டான ஒரு இதே இல்லைங்க. எப்படின்னா திருப்பி வேறு ஏரியாவில் ஆர்டர் அடிக்கும். அப்போ வந்து உங்களால் அந்த பக்கம் வரவே முடியாது. அப்புறம் நீங்கள் எப்படி வந்து கொடுப்பீங்க? லொக்கேஷனும் நமக்கு தெரியாது. நம்ம வந்து இந்த ஏரியாவே நம்ம புதுசு. அவர் கரண்ட் லொக்கேஷன் போட்டு வச்சுருந்தா பிரச்சனை இல்லை, அதுவும் போடலை. சரின்னு சொல்லி அப்புறம் அடுத்த ஆர்டர் அடிக்க நினச்சிட்டு அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தார். அப்புறம் அந்த ஆர்டர் இது பண்ணவே இல்லை. அப்புறம் அவங்களும் டெபிட் போட்டாங்க, அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை. இப்போ இந்த ஆர்டர் இந்த டெலிவரி முடிச்சுட்டு இப்போ நான் அதை கொண்டாந்து கொடுத்துட்டேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 1 வீக் வரைக்கும் டைம் இருக்குது. 1 வீக் டைம் இருக்குது. இப்போ நம்ம புதுசாக வரும்போது நமக்கு இது வந்து தெரியாது. அதான் மேட்ரு. ஒண்டி புதிர் தான் கைஸ் டெலிவரி, 5.5 கிலோமீட்டர். இதை முடிச்சுட்டு இன்னொரு 2 பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், 31 ஆச்சு. இதை கொடுத்தா 32. இதை கொடுத்தாலே நமக்கு டார்கெட் முடிஞ்சுது. அதாவது 3வது லாக் ஓப்பன் ஆயிரும். 1210 ரூபா வந்துடும் இதை கொடுத்துட்டா. அப்போ இன்னும் 4 ஆர்டர் பார்த்தா 1400, இன்னொரு 200 சேர்த்து கிடைக்கும். 4 ஆர்டர் பார்த்துருவோம் கையோட. மணி 2:20 தான் ஆச்சு. 2:20 ஆச்சு. இந்த ஆர்டர் கொடுத்துட்டு இன்னும் 4 ஆர்டருங்கும் போது 2 மணி நேரம். 2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். ஏன்னா அப்படியே இன்ஸ்டாமார்ட் ஆர்டரே அடிக்கும். பார்த்துக்கலாம் கைஸ். எப்பா பாருங்க, அப்படியே கையை பாருங்க எப்படி வந்திருக்குதுன்னு. நான் பண்ணுறது தெரியல. ஓகே கைஸ், நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே இவ்வளோ பெயின் இருக்குது கைஸ். இவ்வளோ ஃபேஸ் பண்ணோம்னா தான் நம்ம அந்த 3,500 3 ரூபாய்க்கு மேலே எடுக்க முடியும். ஈஸியாக என்ன வேணால் போஸ்ட் போட்டுக்கலாம். தெரியுதுங்களா கை எப்படி இருக்குன்னு? கையெல்லாம் செவந்து போச்சு. கையும் வலிக்குது. ஹெல்மெட் போட்டு உடனே வலிக்குது. பேக் பெயினும் வலிக்குது. சீட்டு உட்கார இடத்துல எல்லாமே எரியுது. இத்தனையும் ஃபேஸ் பண்ணால் தான் கேஸ் முடியும். நம்ம சும்மா ஒன்றும் முடியாது. என்ன வேணால் பார்க்கலாம், அவ்வளோ வரும் இவ்வளோ வரும்னு நம்ம எல்லாம் பேசலாம். ஆனால் உட்காந்து ஓட்டணும் கைஸ். ஓட்டினா மட்டும் தான் நம்மளால் ஓட்டணும். நமக்கு அது தேவை இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணோம்னா மட்டும் தான் நம்மளால் முடியும். யார் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். நமக்கு வேணும்னா நம்ம ஓட்டி இது பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான். சரி ஓகே, நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அடுத்து கடைசி ஆர்டர் எடுக்கும்போது நான் உங்களுக்கு லைனில் வரேன். ஸ்டே வித் மீ. இன்னும் 2 ஆர்டர் தான். 32 34 ஆயிடுச்சுங்களா? இன்னும் 2 ஆயிடுச்சா? 1400. ஓகே போய் பார்ப்போம். 1689. இப்போ வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்குன்னா 251 ஓட்டி வச்சுங்க. ஆர்டர் அடிக்கிற வரைக்கும் போய் இந்த பேக் ரிட்டன் கொடுப்போம். கொடுத்துட்டா நம்ம அந்த பேக் கொடுக்கலைன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியிலே போட்டிருப்பாங்க ரீயூசபிள் பேக்குன்னு. இங்கே காமிக்கிது பார்த்தீங்களா, இன்றைக்கி டேட் போட்டு. இந்த பேக் அங்கே ரிட்டன் கொடுத்துட்டோம்னா இது அங்கே ரிமூவ் ஆயிரும். இது வந்து இங்கே இருக்காது. சரி, அங்கே கொடுத்துட்டு வருவோம். முப்பத்தி 6வது ஆர்டர் வந்துருச்சு கைஸ். 3.4 வந்துருக்குது கடைசி ஆர்டர். 4 மணி வரைக்கும் ஆகும்னு நினச்சேன். பரவாயில்ல, முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஓகே, அக்செப்ட் பண்ணியாச்சு. சரி கைஸ், அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். சரி, ஒரே நிமிஷம் இருங்க கைஸ். முடிஞ்சிச்சு டார்கெட் எல்லாமே. கடைசி ஆர்டரும் கொடுத்துட்டேன்.
ஆனால் இப்போ என்னென்னா ஆஃப்லைன் போட்டுறக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, முன்னாடி நம்மளோட ஷிஃப்ட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டு வரணும். அப்படி இந்த ஒன்னோட்டு இதை கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகுனா, இப்போ நமக்கு அடுத்த ஆர்டர் அடிக்காது. இப்போ அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. கோ டு ஆஃப்லைன் முடிச்சாச்சு. முடிஞ்சு கைஸ். இப்போ வரைக்கும் எவ்வளோனா 36 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 36 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 1400 எனக்கு இன்சென்டிவ் வந்துடும். ப்ளஸ் 1762 கைஸ். 1762 ப்ளஸ் 1400, 3162 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோங்க. இதில் வந்து பெட்ரோல் மட்டும் எவ்வளோ இருக்குங்கன்னா 265ங்க. 265னா 450 ரூபா பெட்ரோல் கிட்ட போயிருக்கும். 2800, 2750 ரூபா அந்த ரேஞ்சில் நமக்கு ப்ராஃபிட் கைஸ் இன்றைக்கி. நான் 60 கிலோமீட்டர் மைலேஜில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 4 லிட்டர் கனெக்ட் பண்ணால் 6 24. அப்புறம் ஒரு 50 ரூபா பெட்ரோல் போட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் வந்துடும், 20 ரூபா. அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ. என்னடா ஒரே நாள் எவ்வளோ சாப்பிடு இப்படின்னு நினச்சிடாதீங்க. இது ஈஸி கிடையாது. இனி அடுத்த நாள் இது வேறு கண்டினியூ பண்ணி ஓட்டணும். நாளைக்கு 1000 இன்சென்டிவ் தான் போட்டிருக்காங்க. அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். என் கைகாலெலாம் என்ன நேர்த்தியில் இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே கஷ்டம்தான். இன்னும் சொல்ல முடியாத அளவுக்கு உள்ளே நிறையா இருக்குது. அதெல்லாம் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு வழியெல்லாம் இருக்குது. சரி, ஓகே கேஸ். நான் அப்படியே அடுத்து நாளைக்கு இதில் வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த இதில். அப்புறம் அவ்வளோதான் கைஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் எல்லாத்தையும் ஆளில் போட்டுருங்க. என்னோடய எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் தேங்க்ஸ். பாய்.